பாலியல் புகார் தொடர்பாக மௌனம் கலைத்த மலையாள நடிகர் ஜெயசூர்யா தன் மீதான புகார்களை சட்ட ரீதியாக எதிர்கொள்வேன் என உறுதி. புகார்களால் தனது குடும்பத்தினர் மனமுடைந்ததாக வேதனை. கருணாநிதியை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்ததில் தவறில்லை என அக்கட்சியின் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் கருத்து. கருணாநிதி இறந்துவிட்டதால் ஈழ மக்களுக்கு எதிராக அவர் செய்த செயல்கள் மறைந்து விடாது என்றும் விளக்கம். விஜய் கட்சியுடன் காங்கிரசுக்கு தொடர்புள்ளதாக பாஜகவின் நிர்வாகி விஜயதாரணி தகவல். விஜய் கட்சியில் சேர அழைப்பு வரவில்லை என்றும் பாஜகவிலேயே தொடர்ந்து நீடிப்பேன் என்றும் திட்டவட்டம். கங்குவா திரைப்படம் தள்ளி வைக்கப்படுவதாக நடிகர் சூர்யா அறிவிப்பு. ரஜினி நடித்துள்ள வேட்டையன், கங்குவா திரைப்படங்கள் அக்டோபர் 10 ஒரே நாளில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வேட்டையன் படத்திற்கு வழிவிடும் வகையில் கங்குவா திரைப்படம் ரிலீஸ் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக சூர்யா விளக்கம். பாரிஸில் நடைபெறும் பாராலிம்பிக்ஸில் இன்று வில்வித்தை போட்டிகள் நடைபெற உள்ளதால் அதை சிறப்பிக்கும் வகையில் கூகுள் நிறுவனம் டூடூல் வெளியீடு. பாராலிம்பிக்ஸ் போட்டியில் வீரர் வீராங்கனைகள் சாதனைகள் படைத்து வரும் நிலையில் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்று வரும் டூடூல். மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் 31வது டைரக்டர் ஜெனரலாக IPS அதிகாரி ராஜ்விந்தர் சிங் நியமனம். 34 ஆண்டு காலம் அனுபவம் பெற்ற ராஜ்விந்தர் சிங் விமான நிலையங்கள், அணுமின் நிலையங்கள் உள்ளிட்ட நாட்டின் மிக முக்கிய அமைப்புகளில் பணியாற்றியவர். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த புகாரில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக வழக்கு தொடர ஆளுநர் அனுமதி. உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். ஆளுநர் ஒப்புதல் அளிக்காததால் வழக்கு தாமதமாவதாக கூறி வந்த நிலையில் தற்போது அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தகவல். பீகாரில் பாஜகவை சேர்ந்த மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் தாக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. தாக்குதல் நடத்திய நபரை அங்கிருந்தவர்கள் அடித்து உதைத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.